இன்றைக்கு சந்திரமண்டலத்தை எட்டி பிடிக்கின்றவன் கூட மரணத்தை தடுக்க முடியவில்லை என்பதனை நாம் பார்க்கின்றோம். மரணத்தை உண்டாக்குவதற்கு வழிகள் இருக்கின்றன, மரணத்தை தடுப்பதற்கு வழிகள் இல்லை. காரணம், இது சிருஷ்டியினுடைய லீலை என்பது மட்டுமல்ல, பூமியைக்குள்ளே குடைந்து அணுவையும் பிளக்கக்கூடிய மனிதனுக்கு, விஞ்ஞானத்திற்கு இதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு சுப்ரீமிட்டி இருக்கிறது. அது எந்த பெயராலே அழைத்தாலும் கூட ஏதோ ஒன்று இருக்கிறது என்று தோன்றுகிறது. வாழ்க்கையிலே நாம் எல்லாம் விரும்பி பிறந்தவர்கள் அல்ல. நாம் இந்த இடத்திலே ராமசாமி ஐயர் மகன் கிருஷ்ணசாமி ஐயராக நான் பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் பிறந்ததில்லை. சாத்தம் சித்தியார் மகன் முத்தையாவாக நான் பிறக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு பிறந்ததில்லை. அவரவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிறப்பதென்றால் நாமெல்லாம் இங்கே பிறக்குமாறு கேட்டிருக்க மாட்டோம். மைசூர் மகாராஜா அரண்மனையிலே பிறக்க வேண்டும் என்று கேட்டிருப்போம். இப்பொழுது பிறக்கிற குழந்தையா இருந்தால் மைசூர் ராஜாவுக்கு மரியாதை இல்லையே, எந்த ஒரு ராஜாவுக்கு மரியாதை இருக்கிறதோ அங்கே பிறக்க வேண்டும் என்று கேட்டிருப்போம். பிறப்பு என்பது நம்முடைய நோக்கத்தின்படி நடைபெறவில்லை. நம்முடைய நோக்கத்தின்படி நடைபெறவில்லை என்பது மட்டுமல்ல, நம்முடைய இஷ்டத்தின் விளைவாகவும் அது பிறக்கவில்லை. யாரோ 2 பேர் சந்தோஷமாக இருந்தார்கள், அதனுடைய விளைவு நாம் இங்கே பிறந்தோம். நாம் பிறந்தது மட்டுமல்ல, நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் அவ்வளவு பேர். இது நம்முடைய நோக்கத்தினாலே வந்ததல்ல. ஒரு தாய் தகப்பனுடைய சந்தோஷத்திற்கு தண்டனை நாம். ஆக 2 பேருடைய சந்தோஷத்தினுடைய விளைவாகத்தானே நான் பிறந்தேன். இது என்னுடைய நோக்கத்தில் பிறந்த பிறப்பு இல்லையே என்கிறதாலேதான் பிறந்தவுடனேயே குழந்தை அழுகிறது. விரும்பி பிறந்த பிறப்பாயிருந்தால் பிறந்தவுடனே குழந்தை சிரிக்கும். யாரோ செய்த தவறின் விளைவாக இந்த பூமியிலே நான் பிறந்திருக்கிறேன், என்னுடைய எதிர்காலம் என்னவோ என்று அது கலங்குகிறது. சிருஷ்டியிலே முதலிலே நாம் தெரிந்து கொள்வது தாயை மட்டுமே. உலகத்தில் முக்கியமாக, உறுதியாக, சந்தேகத்துக்கு இடமில்லாமல், கோர்ட்டுக்கு போகாமல் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே உண்மை தாயை மட்டுமே. தாய் காட்டித்தான் தகப்பன், தகப்பன் காட்டித்தான் குரு, குரு காட்டித்தான் தெய்வம். சந்தேகத்துக்கு இடமே இல்லாதது தாய், சந்தேகத்துக்கு அடிக்கடி இடத்தை தருவது தெய்வம். 2க்கும் நடுவிலே சந்தேகத்தையும் உண்மையையும் கலந்து கலந்து மயங்க வைப்பது குருவும் தந்தையும். இவள் என்னுடைய தாய் என்பதிலே சந்தேகம் இல்லை. தெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பது சந்தேகத்திற்கு உரியது. சந்தேகத்தை கிளப்ப முடிகிறது. நம்புகிறவன் உண்டு என்கிறான், கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்கிறார்கள். ஆனால் பிதாவும் குருவும், இவர் நல்ல பிதா, உண்மையிலேயே நம்முடைய பிதாவாக இருக்கக்கூடும் என்று தாயை நம்பி அவனை நம்புகிறோம். சமயங்களிலே சில பேர் சந்தேகத்தை கிளப்புகிறார். சண்டை வரும்போது, ஏண்டா நீ உறப்பனுக்கு பிறந்தவன் தானா என்று. அவன் கோபத்திலே கேட்டாலும் கூட நமக்கு கொஞ்ச நேரம் சந்தேகம் வருகிறது, தவறாக இருந்தால் இருக்குமோ என்று. ஏதாவது தவறு செய்து விட்டால் எந்த வாத்தியார் நான் படிச்சேன்னு கேட்கிறார். உடனே அவனுடைய குருவை பற்றி சந்தேகம் வருகிறது. பிறகு நல்ல விஷயம் சொல்லும் போது வாத்தியார் நல்ல வாத்தியார் என்று அவனாக சொல்லுகிறார். குருவின் மீது நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் மாறி மாறி பிதா குருவின் மீது தோன்றுகிறது. சந்தேகம் என்பது தெய்வத்தின் மீது தோன்றுகிறது. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருப்பவள் தாய் ஒருத்தி மட்டுமே. ஆகவேதான் ஏது சாஸ்வதமோ, ஏது சத்தியமோ, ஏது சர்வ நிச்சயமோ அதிலே இருந்து நாங்கள் எங்களுடைய தர்மத்தை துவக்குகிறோம். நாம் அதிலே இருந்து தர்மத்தை துவக்குகிறோம். ஜனனத்திலே இருந்து. ஜனனத்திற்கு தேதி வைத்தான் இறைவன். மாதம் 10 பூமியிலே ஒரு குழந்தை ஜனிக்கும் என்பது தாய்மை அறியும், உலகம் அறியும், நர்சும் அறிவாள். ஜனனத்தை இப்படி வைத்த இறைவன் மரணத்தை மட்டும் மறைவிலே வைப்பானேன்? ஜனனத்திற்கு தேதியை நிர்ணயித்தவன் ஜனனம் ஆனவுடனேயே ஜாதகத்திலேயே மரண தேதியையும் அவன் குறித்து கொடுத்திருக்க வேண்டும். காரைக்குடி கருப்பையா செட்டியார் மகன் ராமையா செட்டியார் 1981 ஜனவரி மாதம் 23 சாவார் என்று ஒரு டைரியையும் அவன் கையிலே கொடுத்திருக்க வேண்டும். இது உண்மையாக தெரிகிற மாதிரி அதுவும் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருந்தால் என்ன நடக்கும்? 1981 தானே சாவம் என்று இவனுக்கு தோன்றும். பாம்பை கையால தட்டி விளையாடுவான்.
7 மாடியில இருந்து குதிப்பார், யாரையும் எட்டி உதைப்பார், யாரையும் கையை பிடித்து எடுப்பார். அவனுக்கு சர்வ நிச்சயமாக தெரியும் இன்னும் 5 வருஷம் சாவு இல்லை என்று. அதனால எதுவும் செய்வான். எப்போது சாவு எப்போதும் வரலாம் என்று ரகசியமாக வைக்கப்பட்டதோ அங்கேதான் இறைவன் தன்னையும் வைத்தான். அவன் பகுத்து அறிய முடியாதது ஒன்று, இது அவனுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது என்று ஒன்று வைத்தான். அதுதான் மரணம் என்பது. ஒரு துளி நீரிலே ஜனனம், ஒரு பொறி நெருப்பிலே மரணம், முடிந்து போகிறது கதை. அப்பு வாயு தேய், அப்புவிலே பிறந்து வாயுவிலே விளையாடி தேய்விலே கதை முடிந்து போகிறது. பஞ்சபூதங்களிலே 3 பூதங்களோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. வாழ்க்கைக்கு முடிவு என்று ஒன்று இருப்பதாலேதான் அந்த முடிவுக்கு முன்னாலே இறைவா உன்னை நான் நம்புகிறேன், வணங்குகிறேன் என்று கோவிலிலே போய் முறையிட்டுக் கொள்ள வேண்டிய நிலை வருகிறது. சாதாரணமாக இறைவனுடைய நினைவு வராது. எனக்கா இந்த சோதனை, ஐயோ கடவுளே என்று நாம் துடிப்பது உண்டு. உனக்குத்தான் இந்த சோதனை, இல்லை என்றால் எனக்கா கடவுளே என்று நீ ஏன் கேட்கப் போகிறாய்? ஆபத்து எப்போது வருகிறதோ ஆண்டவன் அப்போது ஞாபகத்துக்கு வருகிறார். அவன் ஆபத்திலே மட்டும் நினைவுக்கு வராமல் அடிக்கடி நினைவுக்கு வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவனை நம்பினால் ஏதோ அவன் காரியமாற்றுகிறான். மெய் சிலிர்க்க வைக்கத்தக்க நிகழ்ச்சிகள் பாவத்தை தான் நான் கண்டிருக்கிறேன். கந்த புராணம் முழுமையாக படித்ததில்லை, ராமாயணம் முழுமையாக படித்ததில்லை. ஒரு வேடிக்கை, முந்தா நாள் என்னுடைய பெண் ஒன்றுக்கு கல்யாணம் ஆயிட்டு. கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எனக்கு டயபெட்டிக் பேஷண்ட் நான். எனக்கு பிளட் பிரஷர் இருக்கிறதால ஒரு பிளக்சுவேஷன் என்றால் திடீரென்று சுகர் இறங்கும், கண் மயங்கும், நெற்றி வேர்க்கும், திடீரென்று பிளட் பிரஷர் ஏறும், ஒரு மூளை குழப்பம் கொடுக்கிற மாதிரி வரும். இந்த ஒரு 6 மாத காலமாக மிக கடுமையாக இருந்தது. எனக்கு யோசனை, இந்த 2 பெண் குழந்தைகளுக்கும் கல்யாணம் செய்யாமல் திடீரென்று ஏதாவது ஆகிவிட்டால் பெண்களுடைய வாழ்க்கை கஷ்டமாகி விடுமே என்று ஒரு நாள் மத்தியானம் ரொம்ப கடுமையாக தோன்றிற்று. ஆண்டவனே, நான் கிருஷ்ணா, நான் என்ன செய்ய போகிறேன்? ஏன்னா சுகர் பேஷண்டினுடைய முடிவு என்றைக்கு எப்படி என்று தெரியாது, இது என்ன ஆகுமோ தெரியவில்லையே என்று நான் எண்ணிக்கொண்டே இருக்கிற போது ஒருவர் வருகிறார். சத்தியமாக அவருக்கு எனக்கு அறிமுகமே கிடையாது. நினைத்துக் கொண்டிருக்கிற போது அவர் உள்ளே வருகிறார், பேசுகிறார். மறுநாள் காரியம் முடிகிறது, கல்யாணம் மங்களமாக முடிந்து விட்டது. தெய்வத்தின் மீது நம்பிக்கை என்பது இடையிலே எப்படி வருகிறது என்றால், சில காரியங்கள் தவறாக நடக்கும் போது வருகிறது, அல்லது சரியாக நடக்கும் போது வருகிறது. சரியாக நடந்தாலும் தவறாக நடந்தாலும் ரெண்டையும் நடத்தி வைப்பவன் அவனே என்கின்ற எண்ணம் ஏற்படுகிறது. ஆண்டவன் என்கின்ற வார்த்தை தமிழிலே ஏன் வந்தது? ஆண்களிலேயே தவசிரேஷ்டன் என்பதற்கு ஒரு அர்த்தம். ஆண் தவன், ஆண்களிலேயே தவசிரேஷ்டன். ஆண்டு அவன் என்று ஒரு அர்த்தம். ஈண்டு அவன் நினைத்தான் அவன் வருவான். ஈண்டு நான் நினைத்தால் ஈண்டு அவன் வருவான். ஆண்டு நீ நினைத்தால் ஆண்டு அவன் வருவான். எங்கே நீ நினைக்கிறாயோ அங்கே அவன் வருவான். நினைக்கின்ற வேகத்தில்